கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் வசனம் 17. ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஏற்கனவே ஒரு முறை கூட இந்த வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம் என்ற காரியம் எனக்கு நினைவில் இருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக இந்த வசனத்தினுடைய இறுதி வார்த்தையாக இருக்கிறதல்லவா, அந்த வார்த்தை தான் கடவுள் நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் சித்தம் கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். காரணம், நான் இன்று என்ன வார்த்தையை நான் தியானிக்க வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது உடனே என் நினைவில் இந்த வார்த்தை அப்படியே தோன்றிற்று. நீர் அவர்களை கைவிடவில்லை என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை, நம்முடைய கடவுள் நம்மை கைவிடுகின்ற கடவுள் அல்லவே அல்ல. இந்த 9ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் படிப்போமானால், இஸ்ரவேல் மக்கள் எவ்விதமான மக்களாக இருந்தார்கள், ஆனால் கடவுள் அவர்களை எவ்வளோ அழகாய் வழி நடத்தி கொண்டு வந்தார். பல நேரங்களிலே அவர்கள் கடவுளுடைய பார்வையிலும் கடவுளுக்கு விரோதமாகவும் அவர்கள் தங்களுடைய செயல்களினாலே வேதனையை உண்டாக்கினால் கூட ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கத்தையும் அன்பையும் அவர் அதிகமாக காண்பித்து கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, அவர் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர்களை என்ன செய்யவில்லையாம், கைவிடவில்லை. அதை தான் இப்படி எழுதியிருக்கிறது. மகா கிருபை உள்ளவருமான தேவனாகிய நீர். நம்முடைய ஆண்டவரை குறித்து எவ்வளோ அழகாய், நம்முடைய ஆண்டவர் மகா கிருபை உள்ள தேவனாம். கிருபை என்றாலே அது இரக்கத்திற்கும் அதிகமானது. ஏனென்றால் அந்த கடவுளுடைய அந்த அன்பு என்பது தி அன்கண்டிஷ்னல் லவ் ஆஃப் காட். அதை தான் கிருபை என்று நாம் சொல்லுகின்றோம். தி அன்கண்டிஷ்னல் ஃபேவர் ஃப்ரம் காட், அதுதான் கிருபை. அந்த கிருபையிலும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மகா கிருபையை காண்பிக்கிற கடவுளாக இருக்கிறார். அந்த கடவுள் என்ன செய்யவில்லையாம், அத்தனை முரட்டாட்டம் நிறைந்த அந்த மக்களை அவர் கைவிடவில்லை. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்மை நம்பி வந்த பிள்ளைகளை, தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை, தம்மை தேடுகிற பிள்ளைகளை, தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கென்று முக்கியத்துவம் கொடுக்கின்ற பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிடவே மாட்டார். அதுதான் உண்மை. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் என்றாலும் வரலாம். அது வியாதியாக இருக்கலாம், கடன் தொல்லைகளாக இருக்கலாம், பிறருடைய எதிர்ப்புகள், பிறருடைய தாக்குதல்கள், இன்னும் பல இழப்புகள், தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள் என்ன வேண்டுமென்றாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழலாம், ஏற்படலாம், அனுமதிக்கப்படலாம். ஆனால் அவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஒன்று உண்மை. என்ன? அவர்களை கடவுள் எந்த சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டை துவங்கி இருக்கிறோம் அல்லவா, இந்த ஆண்டின் ஒவ்வொரு இமைப்பொழுதும் கடவுள் நம் கூட இருந்து நம்மை நடத்துகிற கடவுள். அவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களையும் என்னையும் அவர் கைவிடவே மாட்டார். இன்றைக்கு இருக்கின்ற ஒருவேளை நெருப்பில் இருப்பதைப் போல நீங்கள் இருக்கலாம், காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி கொண்டதைப் போல இருக்கலாம், பாதாள குழியில் விழுந்து போனதைப் போல இருக்கலாம் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை நிலை. ஆனால் ஒன்று உண்மை, கர்த்தர்
கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த நிலையிலிருந்து ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் தூக்கி எடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இந்த ஆண்டை முடிசூட்டுவார். ஆகினால்தான் இந்த ஆண்டு துவங்கும் பொழுதே கடவுள் நமக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசித்தது. ஆம், ஆண்டவருடைய மகிமை பிரகாசிக்கும் நம்மீது. ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே நம்மை இறுக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார். ஆகையால் எது வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாட்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.